இந்தியாவிலேயே முதல் முறையா பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அது என்ன கமிட்டி தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையா இந்தியால பிற்படுத்தப்பட்டோருக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா காக்கா கால்கேட் கமிட்டி தான். இந்த கமிட்டியை ஜனவரி 29, 1953 ஃபார்ம் பண்ணாங்க. சரி, எதுக்காக இந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்புல சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதன்படி இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்டோர் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா, எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க மார்ச் 30, 1955 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. சரி, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுங்க, வட்டி இல்லா கடன் கொடுங்க, ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா இதுன்னு ஒரு ஆணையமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த ரெக்கமெண்டேஷனை நம்ம கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா ஏத்துக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஜாதியின் அடிப்படையில இருக்கிறதுனால இந்த ரெக்கமெண்டேஷனை இவங்க ஏத்துக்கல. அதுக்கப்புறமா மறுபடியும் பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.